அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஃபைரோஸ் பாய் வீட்டில் ஒரு விருந்து ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இது வந்து கத்தாரில் நான் ஃபஸ்ட் டைம் ஸ்ரீலங்கன் ஃபுட்டு அதுவும் வீட்டில் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இன்னும் சொல்லக்கூடாதுங்க, நல்லாவே பண்ணியிருந்தாப்புல. அதுவும் என்ன, அந்த காரத்தை, அதாவது காஞ்ச மிளகாயை நல்லா அம்மியில் போட்டு தட்டுன்னு தட்டி அதை குழம்புல போட்டு மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு டேஸ்டான ஒரு குழம்பு தான். ஆனால் எனக்கு அது காரம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஃபைரோஸ் பாய்க்கு வந்து அது நார்மலான காரம் அப்படின்னு சொன்னார். ஒரு சகான் ஃபுல்லாக இடியப்பத்தை வாங்கி வச்சுட்டு ஒரு சிக்கன் கறி, முட்டை கறி இதெல்லாம் வச்சிருந்தாப்புல. நம்ம ஊரில் அது வந்து முட்டை குழம்பு அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் வந்து முட்டை குழம்பு சொன்னாப்புல. அது ஒரு டிஃப்ரெண்டான பேராக இருக்குது. பட் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நம்ம கூட இருந்திருந்த பாயவும் கூட்டிகிட்டு போயிருந்தோம் சாப்பிட்றதுக்கு. அவரும் விட்டு இலக்கிழங்குன்னு இலக்கிட்டு இருந்தார். நம்ம ஒரு பக்கத்தில் கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருந்தோம். ஃபைரோஸ் பாய் ஒரு பக்கத்தில் கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருந்தார். அவருடைய நண்பரையும் இன்வைட் பண்ணியிருந்தாப்புல. மொத்தமாக போயிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா ஜாலியாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. கடைசியில் என்ன சாப்பாடு இது அப்படின்னு கேட்டாங்க. பயண சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்துக்கிட்டு நமக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு சுலைமானி போட்டு கொடுத்தாப்புல. பாருங்க, வேற லெவலில் இருந்துச்சு. இதில் எனக்கு பிடிச்சிருந்தது வந்து அந்த தேங்காய் சம்பளம் சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. அப்படியே போன சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. பாய்.